உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, துலாம் ராசியின் பலவீனங்கள். அதாவதுங்க, பலம் பலவீனம் இனியவை 40ன்னு போட்டிருக்கேன், போய் பாருங்க. ரொம்ப வருஷமாச்சு. பலவீனங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரோஷம் அது பலமா பலவீனமா? சில இடங்களில் உங்களுக்கு அது பலவீனம். அதே மாதிரி எந்த ஒரு செயல்களையும் ஸ்பாட்ல தண்டித்தல், அதுவுமே ஒரு பலவீனம் தானே. எந்த ஒரு நிகழ்ச்சிகளையும் பார்த்தவுடன் எது சரி எது தவறு என்பதை உடனே ஸ்கேன் செய்து அடுத்த நிமிடத்திலேயே அவங்களுடைய பனிஷ்மெண்ட் கொடுப்பது ஒரு பலவீனம் தான். சில நேரங்களில் சில மனிதர்கள், துலாம் ராசி நேயர்களே, அவர்களுடைய செயல்பாடுகளை கூர்ந்து கவனித்து அதை சரியான ஒரு நேரத்திலே அதை நீங்கள் எடுத்து சொல்லி அவர்களை மாற்ற வழிவகை செய்யலாம். உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் கணவனையும், உங்கள் மனைவியையும், உங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி. துலாம் ராசியின் பலவீனங்கள். மிகச்சிறந்த ஒரு விருந்தோம்பலை மிக அற்புதமாக அசத்தி காட்டுவது. அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்? பாராட்டுதல் ஒன்றே. அந்த பாராட்டுதல் இல்லையேல் மனம் வருத்தம் அடைய செய்வது, வருத்தம் அடைவது, அதுவும் ஒரு பலவீனம்தான். என்னை பொறுத்தவரை நியூட்ரலாக இருக்கலாமே. அந்த விருந்தோம்பல் நம்மால் முடிந்ததை செய்யலாம். மிக அளவுக்கு அதிகமாக செலவு செய்து சிரத்தை எடுத்து அதே மாதிரி நல்ல நன்கு சுவைப்பட அந்த உணவை விருந்தோம்பலை செய்யும் பொழுது ஆதாயம் பெற்றவர்கள் அதை பாராட்டிவிட்டால் பிரச்சனை இல்லை. பாராட்டாத போது ஏற்படக்கூடிய ஒரு டென்ஷன் வரும் பாருங்க, அது உங்களுடைய பலவீனம். அதே மாதிரி யாரும் உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய ஆடை அணிகலன்களை புகழ்ந்து பேசிவிட்டால் அதனால் அவர்களுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிறீங்க பார்த்தீங்களா, அது ஒரு பலவீனங்கள். யாருமே உங்களுடைய பேச்சை, அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை அதை கண்டும் காணாமல் போகும்பொழுது அவர்கள் மீது ஒரு வெறுப்புணர்வு வருகிறதே, அது ஒரு பலவீனங்கள். இதெல்லாம் எனது அனுபவங்களை நான் பார்த்தது. எந்த ஒரு விஷயங்களுமே பலவீனம் இல்லாத மனிதர்களே உலகத்தில் இல்லை. நீங்கள் புகழ்ச்சிக்கு மயங்குவது பலவீனம், பாராட்டுதலுக்கு மயங்குவது பலவீனம். எந்த இடத்திலும் நீங்கள் தான் அங்கு நடுநாயகமாக விளங்குவீர்கள். ஏனென்றால் மேசமும் அந்த துலாமும் பூமியை வெட்டும் புள்ளியில் அமைகிறது. ஆக நடுநாயகமாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பலவீனம் எப்பொழுதுமே அந்த ஸ்பாட்லேயே நீங்கள் முடிவுகளை எடுத்து சொல்வது, அதை கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் நல்லது. ராசியின் பலவீனம். துலாம் ராசியில் வேற என்னெல்லாம் இருக்கிறது? பெரிய பலவீனங்கள் எதுவும் இல்லை. எதையும் முகத்திற்கு அடித்தார் போன்று வெளிப்படையாக பேசுவதை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு அந்த இடத்திலே நாம் ஆர்டிபிஷியலாக செயல்பட்டாலே ஒரு பிளஸ் பாயிண்ட். அந்த இடத்தில் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக செயல்படும் பொழுது அது உங்களுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தி, என்னங்க புகழ்ந்தால் நல்லா புகழ்றாங்க, அதே மாதிரி நல்ல அறிவுரை சொல்றாங்க, நல்ல விதமா உங்களை நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டேன்னா அடுத்த நிமிஷமே கீழே போட்டு மிதிக்கிறாங்க. இது எல்லாமே யார்? துலாம். ஆக ஒரு துலாம் ராசிக்காரர்கள் நேர்மையான மனிதர்கள், ஆணோ பெண்ணோ சரியாக கணக்காக செயல்படக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகளை பிரதியார் அதை பொருள்படுத்தாமல் ஆமோதிக்காமலும் அவமதிப்பு செய்வதால் ஏற்படக்கூடிய ஒரு கோபம் உங்களிடமிருந்து வருகிறது அல்லவா, அது இனிமேல் உங்களுடைய முகத்திலேயே முழிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அகன்று விடுவது ஒரு பலவீனம். பலவீனங்கள் எவ்வளவோ இருந்தாலும் நாம் கணக்கெடுத்துக்கொண்டே அடுக்கிக்கொண்டே போகலாம். இருக்கக்கூடிய சின்ன சின்ன பலவீனங்களை எல்லாம் நாம் மாற்றிக்கொள்ளலாம். நம்மை இந்த உலகம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் என்னைக்குமே நினைக்கக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் 1000 பேர் 1008 வேலையில் இருக்கிறார்கள். ஆக துலாம் ராசி சகோதர சகோதரிகள், உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பிரதியார் பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும், அதற்குண்டான வெகுமதிகளை தர வேண்டும். அப்படியெல்லாம் எண்ண வேண்டாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய கடமைகளை செய்யுங்கள், பலன்களை எதிர்பார்க்காதீர்கள். எப்பொழுதும் துலாம் ராசி கனகச்சிதமாக நேர்மையாக சரியான வழித்தடத்தில் தன்னை நம்பி வந்தவர்களை அழைத்து செல்லக்கூடிய அற்புதமான மனிதர்கள் நீங்கள். அவர்களிடமிருந்து இந்த உலகம் எப்பொழுதுமே நன்றியை உணர்ந்த
உலகம் அல்ல, நன்றி கெட்ட உலகம். யாரெல்லாம் உங்களை மாதிரி பொறுப்பாக செயல்பட்டு உறவுகளாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், அவ்வளவு அக்கறையாக செயல்படக்கூடிய துலாம் ராசி சகோதர சகோதரிகளுக்கு ஒரு விதமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கத்தானே செய்கிறது. அந்த எதிர்பார்ப்புகள் தான் உங்களுடைய பலவீனம். உங்களுடைய கடமைகளை செய்யுங்கள், விரைவில் அதனுடைய பலன்கள் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். எனவே நேயர்களே, என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக. நன்றி, வணக்கம்.